மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து, கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, பண பிரச்சனை தீர்ந்து, உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக தான் இந்த பதிவு. ரொம்பவே முக்கியமான தகவல், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்பான மிதுனராசி நேயர்களே அப்படின்னா, அன்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க. மிதுனத்தில் என்ன ஒன்று, கண்ணாடியை போல தான் மிதுன ராசிக்காரங்க. இப்போது கண்ணாடி கிட்ட போயிட்டு நம்ம நின்று பார்த்தோம்னா, கண்ணாடி வந்து நம்ம சிரித்தா அதுவும் சிரிக்கும், நம்ம வந்து அப்படின்னு முறைச்சா அதுவும் வந்து முறைக்கும், நம்ம வந்து அப்படின்னா அந்த கண்ணாடியிலே அப்படின்ட்டு தெரியும். அப்போது இதை மாதிரி தான் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கை வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் அப்படின்னா நம்மகிட்ட சொல்ல முடியும். அப்போது மிதுன ராசி அன்பர்கள்கிட்ட போயிட்டு நம்ம கோவமாக கேட்குறோம், ஏண்டா நல்லா இருக்கியா அப்படின்னா அவங்க வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமாக தான் சொல்லுவாங்க. என்னப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னா நல்லா இருக்கப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது எதிர்வினையை பார்த்து செயல்படக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். உண்மைதானங்க. அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் உங்களை வந்து பதிகாசு பண்ணாலுமே நீங்கள் வந்து அவங்கள உகந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போது எத்தனை பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீ எதை வேணால் பண்ணு, எனக்கு கடவுள் நல்ல வழியை காட்டுறாரு, என்னுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும், நான் எனக்கு ராஜா எனக்கு மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வீரநடை போடக்கூடிய மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுடைய கௌரவம் உயரும், கவலையே பட வேண்டாம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, மிதுனராசிக்காரங்க தெரிஞ்சு கூட தவறு பண்ணவே மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு மனசு நோகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, அதை மாதிரி நபர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். தெளிவாகவே சொல்லலாம், அவங்க வந்து கஷ்டப்படணும், அவங்க வீணாக போகணும் அப்படின்னு சாபம் கொடுக்க தெரியாதவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, மற்றவங்க அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அவமானம் வரவே வராது. அவமானம் எந்தெந்த இடத்துல வரும், நம்மளுடைய தன்மானம் எந்தெந்த இடத்துல குறையும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னா குறையும். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, கஷ்டப்பட்டு நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். அதை முடிக்கிற வரைக்கும் எல்லார் பேச்சுமே காதில் வாங்கிப்போம். பேசுங்கடா பேசுங்கடா, எவ்வளோ வேணால் பேசு அப்படின்ற மாதிரி. அதுதான் வந்து நீ என்ன வேணால் பேசு ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போது என்ன பண்ண முடியும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதானே. நம்ம வந்து நம்ம செயலில் இருக்கணும். அவன் 1000 பேசிட்டு போட்டோம், வெறும் பேச்சு வீண் பேச்சு இல்லையா. இதை உணரக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ரூபா வாங்குறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பீங்க. ஏன்னா கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது கஞ்சம்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. மிதுன ராசியை பார்த்து கஞ்சங்க, காசை வந்து செலவு பண்ணவே மாட்டார், காக்கா ஓட்ட மாட்டார் அப்படின்னு. ரூபா அந்த அம்மா வந்து இழக்கவே இழக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 2 மிளகாவில் இருக்குன்னா 1 மிளகாவை கிழித்து ரசத்தில் போட்டுட்டு 1 மிளகாவை வந்து என்னம்மா பண்ண போகிற, சாயந்தரம் சட்னிக்கு வேணும்னு அந்த அம்மா சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 2 மிளகாவை வச்சு நம்ம காலைல சாப்பாட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு அது மாதிரி வச்சுப்பாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 மிளகாவையே முன்னாடி பாதி கட் பண்ணுவாங்க, பின்னாடி பாதி கட் பண்ணுவாங்க, அது ஒரே சமயத்தில் போட்டு ஒரே குழம்புல வச்சுருவாங்க. அப்போது மிதுன ராசி இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்துமே உங்கள் வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனைகள் சில நேரத்தில் தடுமாற வைக்குது. கடன் வாங்கவே பயப்படுறோம், ஆனால் இப்போ எனக்கு வீடு கட்டணும்ல அப்படின்னும் பொழுது கடன் வாங்கிடுறீங்க. கல்யாணம் பண்ணணும்ல அப்படின்னும் பொழுது ஒரு வாகனம் வாங்கணும், எனக்கு முக்கியமான வாகனம், நான் 2 வீலர் வாங்கியே ஆகணும். அப்போது இன்றைக்கி பெட்ரோல் ரேட் ஒரு பக்கம் இருக்குதுன்னா வண்டி வாகனம்லாம் ஒரு ரேட்டில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்மலாம் வந்து வாங்கிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம். அந்த காலத்துலலாம் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பிள்ளைங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, பிறந்தநாள் வந்துடுச்சுன்னா என்ன சட்டை வாங்க போகிறாங்கன்னு தெரியலையே, என்ன சாக்லேட் வாங்க போகிறாங்கன்னு தெரியலையே, எங்கள் அம்மா எனக்கு கேக் வாங்குவாங்களா அப்படிலாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. இந்த காலத்தில் அம்மா நான் இந்த கடைக்கு போகிறேன், நீ வேணால் அந்த கடைக்கு வந்துடு, எனக்கு ஜிபே அனுப்பிடு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இப்போ அதுவே வந்து செல்ஃபோன் வச்சு ஜிபேயை வச்சுருக்கு. அம்மா இது 1399 ரூபான்னு போட்டிருப்பான், அதை 2 எடுத்துக்கோ அப்படின்னும். அப்போது 1399 ரூபாயில் ஒரு மொத்த குடும்பத்தோடையே தீபாவளியே முடிஞ்சிடும் மொத்தமாக. இப்போது இன்றைக்கி வந்து ஒரு பெத்த பிள்ளைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு
பிள்ளைங்களே எதிர்பார்க்குறாங்க. இவ்ளோ சமாளிச்சு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனையில சிக்கக்கூடிய நிலைமை வரும்பொழுது, அதிலிருந்து எப்படி மீண்டு வரது? இந்த கடன் எப்படி ஆரம்பிக்குது? நம்மளுடைய எதார்த்த தேவைகளுக்கு நம்ம வந்து கடன் வாங்குறோம். வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது, ஒரு பொருள் வாங்குறது. இப்ப இதுக்கெல்லாம் கடன் வாங்கி அத அடைக்க முடியாத சூழ்நிலை எப்படி ஏற்படுது? நம்மளுடைய ஜாதகத்தில தசாபுக்தி மாறும்பொழுது கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இத வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடன் வாங்குறதும் நம்ம தான். அடைக்க முடியலன்னு சொல்றதும் நம்ம தான். ஏன்னா என்ன காரணம்? இந்த இடத்துல தசாபுக்தி மாறியிருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிராயச்சித்தம் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விடைய நீங்க கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சா தானே கடன் அடையும். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸிங்க. திருப்பதி பெருமான் வெங்கடாஜலபதியோட மிதுன ராசிக்காரங்க ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க. ஐயா பெருமாளே நாராயணா, எனக்கு ரூ. 10,000 கடன் இருக்கு. இல்ல 10,00,000 கடன் இருக்கு. நான் நீங்க வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கும்பொழுது கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறுங்க. தசாமுக்தி மாறும்பொழுது, அதாவது ஒரு தசாபுக்தி ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அந்த டைம்ல நம்ம கடன் வாங்கிடுவோம். அந்த டைம்ல நம்மளால கடன் குடுக்க முடியும். நம்மளுக்கு தைரியம் இருக்கும். தசாபுக்தி திரும்ப மாறும்பொழுது கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை வந்துருது. இந்த அகலக்கால் நம்ம எதுல வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த தவறு தான். இந்த தசாபுக்தியில பண்ற தவறு தான். ஒரு வீடு கட்டும் பொழுது, இல்ல ஒரு திருமணம் பண்ணும் பொழுது, இந்த மாதிரி போய் சிக்கிக்கிறோம். அப்போ கடவுள் வந்து நம்மள காப்பாத்துவார். எப்படி காப்பாத்துவார்? மிதுன ராசிக்காரங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோங்க. நீங்க வந்து ஒரு பேப்பர் பேனால எழுதி போடணும் அப்படின்னு கிடையாது. மனசார போட்டா போதும். பெருமாளே, நாராயணா, இத்தனை கோடி எனக்கு கடன், இத்தனை லட்சம் கடன், இத்தனை ஆயிரம் கடன். எனக்கு இந்த கடனை அடைக்கணும். எனக்கு வழியே தெரியல. என் கண்ணுக்கு எட்டுன வரைக்கும் எனக்கு வழியே தெரியல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சனிக்கிழமை சனிக்கிழமை உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர். ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர். ஒரே பெருமாள் கோயில். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோவிலை எடுத்துக்கிட்டு, உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போணும். நம்பி செய்யணும். 5 நெய் விளக்கு, 1 துளசி, 1 கல்கண்டு அவ்வளோதான். கல்கண்டுனா ஒரு 50 கிராம் எடுத்துட்டு போங்க. 5 நெய் விளக்கு போடுங்க. ஒரு துளசி வாங்குங்க. பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுங்க. நீயே எனக்கு சரணாகதி. நான் வந்து கடனை அடைக்கணும். கடன் அடைச்சிட்டா எனக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல வருமானத்தில் நான் வந்து உனக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக செய்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன தொகையை நான் வந்து உங்களுக்கு உண்டியலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் வந்து அடையும். கடவுள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டார். காசு கொடுத்தாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்கறது கிடையாது. மனசார நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். அந்த பிரார்த்தனையை நம்ம வந்து ஒளி வடிவத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த எண்ணம் தாங்க. அந்த எண்ணத்த வந்து நீங்க விளக்கேத்தும்போது, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ லட்சுமி நாராயணா, எனக்கு வந்து கடன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ, அத்தனை விளக்கு நீங்க ஏத்துங்க. ஏன்னா, நெய் விளக்கு தான் ஏத்தணும். துளசிய வாங்கிட்டு போயிட்டு நீங்க பெருமாளுக்கு சாத்துங்க. இந்த துளசியில இருக்கிற மாதிரி பவித்திரம், அந்த பவித்திரத்தில நான் உங்களுக்கு இருப்பேன். நான் உங்கள தான் நம்புறேன். நீ எனக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டு. உன்னால் எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்னுடைய கடனை அடைச்சிரு அப்படின்னு நீங்கள் நம்பி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிட்டு எங்கே பார்த்தாலுமே பெருமாள் பாதத்தை தொட்டு வணங்குங்க. ஏன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா கூட நீங்கள் காலை தொட்டு வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக ஒரு ஈஸியாகவே அந்த கடன் அடைகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் தொடும் பொழுது அவருக்கு புரியுங்க. அப்போது பாதத்தை தொட்டு நீங்கள் மனசார தொட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து வணங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. பகவானே, நான் உன்னை சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னும் பொழுது நம்புங்க, உண்மையிலேயே உங்களுக்கு பெருமாள் வந்து பெரிய ஒரு பெரிய விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் நகர்த்துவார். பெரிய பெரிய பரிகாரம்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. மிதுன ராசிக்காரங்களுக்கு பெருமாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் பண்ணி கொடுப்பாரு. திருவிசைநல்லூர் கற்கடேஸ்வரர் கோவில் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த திருவிசைநல்லூருக்கு போகும்பொழுது ரூ. 1 காயின், இல்லை ரூ. 2 காயின், சில பேர் வந்து ரூ. 5 காயின், நிறைய காயின்களை எடுத்துக்கிட்டு ஒரு சிகப்பு துணி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணி, சிகப்பு இல்லைன்னா வெள்ளை துணி, ஏதாவது ஒரு துணியை விரித்து அதில் வந்து பட்டு துணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் ஒரு பிடி காயினை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டுட்டு
திருவிசைநல்லூர் கற்கடேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அந்த கோவிலில் போயிட்டு சாமிக்கிட்ட அந்த முடிச்ச வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த காசை வாங்கிட்டு வந்துட்டு உங்களுடைய பீரோலையோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெட்டிலையோ காசு வைக்கிற இடத்துலையோ நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு கடன் அடையும். கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம் உங்களுக்கு கடன் அடையும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயத்தில் முதல் விஷயமே பெருமாள் கிட்ட நீங்கள் வைக்கக்கூடிய கூட்டணி தாங்க. ரெண்டாவது விஷயம், திருவிசைநல்லூர் கற்கடேஸ்வரர் ஆலயம் ஒரு பிடி அளவுக்கு அந்த அளவுலாம் வந்து பொற்காசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ராஜா காலத்தில், அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த உங்களுடைய சிகப்பு துணியில் கட்டின அந்த காயினை எடுத்துகிட்டு போயிட்டு மூட்டை கட்டி எடுத்துன்னு போகிறீங்க இல்லையா, அதை சாமி மடியில் வச்சு நீங்கள் ராஜா கிட்டேருந்து வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் காசு வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் தீரும். அப்போது இதை மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் 100% உங்களுக்கு கடன் தீரக்கூடிய விஷயம் வந்துருச்சு. நீங்கள் தைரியமாக இறங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய தன்மானம் காக்கப்படும். அவமானங்கள் வரவே வராது. என்றைக்குமே நிலையாக இருப்பீங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் மிதுனராசி அன்பர்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.